இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. செல்வம் புவியில் இல்லையே, புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள்வாயே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள்வாயே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வணங்கவும் வாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசு இன்றைய இறைவாக்கு வழிபாட்டின் வழியாக தீமையை நன்மையால் வெல்ல கற்றுத்தருகிறார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதுதான் நீதி என்றிருந்த நிலையை மாற்றி, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்ற உயர்ந்த அன்பில் விழுமியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். இறைவனின் பிள்ளைகளாகிய நாமும் நன்மையால் தீமையை வெல்ல வரம் வேண்டி இப்பலியில் இணைவோம். இறை இயேசுவில் இனியவர்களே,
இந்த திருப்பலியானது மதுரை உயர் மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து மாதா தொலைக்காட்சி வழியாக உலகெங்கிலும் வாழுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. ஆகவே இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நமது அற்புத குழந்தை இயேசு திருத்தல மகிமையால் இறைவன் உங்களை நிறைவாக பரிபூரணமாக ஆசிர்வதிக்க உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்கள் ஆகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1-10 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகின்றோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை நாங்கள் நடத்தையால் காட்டுகின்றோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகின்றோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியாரின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கின்றோம். உண்மையே பேசி வருகின்றோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கின்றோம். நேர்மையே எங்கள் படைக்கலம்.
அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். போற்றுவோர் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழ்வார் புகழலும் இகழ்வார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்போர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்கின்றோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்கின்றோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம்
என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்பவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய வாழ்விலே ஒரு நாள் அவர் மனமாற்றம் அடைந்து தரித்திர உடையிலே சாக்கு உடை அணிந்து வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பகுதியிலே ஒரு 4 கொள்ளையர்கள் வருகிறார்கள். 4 கொள்ளையர்கள் அவரை பார்த்துவிட்டு, இது போன்ற கந்தல் ஆடையை அணிந்திருக்கிற அந்த மனிதன் புதிதாக இருக்கிறாரே, எனவே அவரை கூப்பிட்டு, யார் நீ என கேட்கிறார். உடனே யார் நீன்னு கேட்ட உடனே அவர் சொல்றார், ஐ ஆம் த ஹெரால்ட் ஆஃப் த கிரேட் கிங் என குறிப்பிடுகிறார். உலகத்தை படைத்த மிகப்பெரிய அரசனுடைய தூதுவன் நான் என குறிப்பிடுகிறார். அவர்கள் அவரை பார்த்துவிட்டு, உன்னுடைய ஆடையை பார்த்தால் அப்படி தெரியவில்லை, உண்மையை சொல், நீ யார் என கேட்கிறார். மறுபடியும் அவர் குறிப்பிடுகிறார், நான் இந்த உலகை படைத்த மிகப்பெரிய அரசனுடைய தூதுவன் என குறிப்பிடுகிறார். இந்த உலகை படைத்த அரசனுடைய தூதனானி என அவரை கேட்டுவிட்டு நைய புடைக்கிறார்கள், பயங்கரமாக அடிக்கிறார்கள். அடித்து முடித்து விட்டு இப்பொழுது கேட்கிறார்கள், இப்பொழுது சொல், நீ யார்? பொழுதும் அவர் குறிப்பிடுகிறார், நான் இந்த உலகை படைத்த மிகப்பெரிய அரசனுடைய தூதுவன். எனவே அவர்கள் கோபம் அதிகமாகி அருகிலே அங்கே சாக்கடை தண்ணீர் ஓடுகிறது, அதிலே அவரை ஆழ்ந்து முக்கி எடுக்கிறார்கள். வெளியிலே எடுத்து குற்றுயிரும் குலையுயிருமாக கிடக்கிறார். அப்பொழுது கேட்கிறார்கள், இப்பொழுது சொல், நீ யார் என. அப்பொழுதும் அவர் குறிப்பிடுகிறார், ஐ எம் த ஹெரால்ட் ஆஃப் த கிரேட் கிங். உலகை படைத்த அரசனுடைய நான் மிகப்பெரிய தூதுவன், எனக்கு கவலையே இல்லை என அவர் ஆடி பாடி செல்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், நமது ஆண்டவர் இதுவரை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என கூறப்படுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இனிமேல் தீமை செய்பவருக்கு எதிராக தீமை செய்யாதீர்கள் என ஒரு
புதிய பாடத்தை தருகிறார். இன்று நமக்கு தரப்பட்ட நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தியாளர் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்தை பின்பற்ற விரும்புகிறவர்களுக்காக அவர் எழுதுகிறார். இயேசுவை ஒரு புதிய மோயிசனாக காட்ட அவர் விளைகிறார். எனவே இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தின் தொடர்ச்சியாக இன்றைய வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. எனவே அதுவரை அவர்களுடைய வாழ்விலே யாராவது ஒருவர் நமக்கு எதிராக தீமை செய்து விட்டார் என்றால் உடனடியாக அதற்கு நாம் பதில் தீமை செய்து விட வேண்டும், அந்த பழியை தீர்த்து விட வேண்டும். இதுதான் அவர்களது வாழ்வின் மையமாக இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது ஆண்டவர் குறிப்பிட்ட அதே நற்செய்தி இன்று நமது வாழ்விலும் சரியாக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய UNF யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த் புளோரிடா என்கிற ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆய்வு நடத்துகிறார்கள். அந்த ஆய்விலே 2 விதமான மனநிலை உள்ள மக்களை அவர் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒன்று, யாரெல்லாம் பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை மனதிலே அல்லது பகை உணர்வை மனதிலே கொண்டிருப்பவர்கள். மற்றவர்கள் மன்னிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்கிற மனநிலையை கொண்டிருப்பவர்கள். இந்த ஆய்வினுடைய முடிவாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த மன்னிக்க வேண்டும் அல்லது பொறுத்து போக வேண்டும் என்கிற மனநிலையை கொண்டிருப்பவர்கள் அவர்கள் வாழ்நாளில் நீடிய வாழ்நாள் வாழ்கிறார்கள். மற்றொன்று, உடல் நலம் உளநலம் இரண்டும் சிறந்து விளங்குகிறது. ஆனால் அதை கடந்து இறுதியாக அவர்கள் ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார்கள், அவர்கள் வாழ்விலே நிறைவை கொண்டிருக்கிற மக்களாக அவர் இருக்கிறார்கள் என குறிப்பிடுகிறார்கள். இதற்கு நேர் எதிராக யாரெல்லாம் மனதிலே வன்மத்தை வைத்திருக்கிறார்களோ, பகையை வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு உடல் உள நோய்கள் வருகின்றன. சிறப்பாக முக்கியமாக இருதய நோய்கள் வருவதற்கு காரணம் மனதிலே இருக்கக்கூடிய நாற்பட்ட பகை என அந்த ஆய்வு குறிப்பிடுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் வாழுகிற இந்த காலகட்டத்திலே எது தேவை என்றால் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத ரீதியாகவும் அல்லது குடும்பங்களிலும் இன்று சகிப்புத்தன்மைகள் குறைந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே கடவுள் நமது ஆண்டவர் இன்று நம்மை பொறுத்து கொள்ள சகிப்புத்தன்மையோடு வாழ்வதற்கு இன்று அழைப்பு விடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே அழகாக துவங்குகிறார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கிற நாங்கள் உங்களை கேட்கிறோம் என குறிப்பிடுகிறார். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அருளை தந்திருக்கிறார், அருளால் நினைத்திருக்கிறார். அருள் என்பதை ஆங்கிலத்தில் இவ்வாறாக குறிப்பிடுவார்கள், the grace which we won't deserve என. அதாவது நாம் நமது தகுதியினால் பெறுவது அல்ல அருள். நாம் செய்கிற நன்மைத்தனத்தினாலோ அல்லது நான் செய்கிற பல்வேறு காரியங்களினாலோ கடவுள் நமக்கு தருவது அருள் அல்ல. மாறாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கக்கூடியது இலவச கொடை. கடவுள் யாருக்கு அந்த அருளை தர வேண்டும் என நினைக்கிறாரோ அது அவரை பொறுத்தது. எனவே இன்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அருளால் நிறைத்திருக்கிறார். ஆனால் இந்த அருளை நாம் பல்வேறு நேரங்களிலே மனதில் இருக்கக்கூடிய பகை உணர்வுகளினால் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு நிலையிலிருந்து மனதில் இருக்கக்கூடிய பகைமை உணர்விலிருந்து நன்மைத்தனத்தை, பொறுமையை, சகிப்புத்தன்மையை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அழகாக ஒரு கதை சொல்வார்கள். ஒரு பள்ளியிலே ஒரு குழந்தை பக்கத்தில் இருக்கிற பாப்பா இன்னொரு பாப்பாவை திட்டிருக்கு. உடனே அந்த பாப்பா அந்த மிஸ்ஸிட்ட போய், மிஸ் இந்த பிள்ளை என்னைய திட்டிருச்சு, நான் இனிமேல் இந்த பிள்ளை கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த மிஸ் ஒரு அழகா ஒரு உதாரணம் சொல்றாங்க. சரி, நீ யாரு கூட எல்லாம் சண்டை போடுறியோ அப்படி சண்டை போடுறப்பெல்லாம் போய் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கொண்டு போய் ஒரு சாக்கில் நீ போட்டுறணும். என்னைக்கு நீ சண்டை போட்டு அவங்கள்ட்ட மறுபடியும் போய் பேசுறியோ அன்னைக்கு அந்த உருளைக்கிழங்கை அந்த சாக்கில் இருந்து எடுத்து வெளியில போட்டுடலாம். இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கோமே, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்கிட்ட அல்லது இதுவரை ஒரு 10 பேர்கிட்ட நம்ம சண்டை போட்டிருப்போம்னு வச்சுக்கோம். ஒரு 10 உருளைக்கிழங்கை எடுத்து நம்ம ஒரு சாக்கில் போட்டோம். ஆனால் என்னைக்கு நம்ம அவங்கள்ட்ட போய் அவங்கள ஏற்றுக்கொண்டு
நாம் அவங்களோட இணக்கமாகிறோமோ அன்று மன்னிப்பை பெறுகிற நாளில் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து வெளியே போடலாம். ஒருவேளை அப்படி போடப்பட்ட அந்த சாக்கிலே போடப்பட்ட உருளைக்கிழங்குகள் நாள் ஆகிக்கொண்டே இருக்கிறது என்றால், 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது என்றால் அது என்ன ஆகும்? அழுக ஆரம்பித்துவிடும், துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்துவிடும். பெரும்பாலும் நமது மனம் என்பது அப்படிப்பட்ட ஒரு மனமாக இருக்கிறது, ஒரு தொட்டியாக இருக்கிறது. நாம் அதற்குள் நன்மைத்தனங்களை போடுகிற பொழுது நன்மை வெளியே வருகிறது. அதற்கு பதிலாக தீமைகளையும் பகைமை உணர்வையும் நம்முள் நாம் இடுகின்ற பொழுது அது துர்நாற்றம் உடையதாக இருக்கிறது. எனவே மனம் பொலிவு பெற, முகம் பொலிவு பெற, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமது ஆண்டவர் இன்று நமக்கு தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கட்டளை சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் வாழுங்கள். எனவே குடும்பங்களிலே கணவன் மனைவியருக்கிடையே சகிப்புத்தன்மையோடு வாழ, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இயேசுவிலே பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக வாழுகிற நாம் நமது வாழ்விலே கிறிஸ்துவை எடுத்துக்காட்ட இன்று அழைக்கப்படுகிறோம். இன்றைய காலகட்டத்திலே தேவை மிகப்பெரிய பிரசங்கிகள் அல்ல, மாறாக தங்களது வாழ்வு மூலம் கிறிஸ்தவர்களை எடுத்து காட்டுகிற ஒரு ரோல் மாடல்ஸ் இன்றைய சமூகத்திற்கு தேவையாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்டவர்களாக நம்மை நாம் செதுக்கிக் கொள்ள, வளர்த்து கொள்ள இறைவனுடைய அருளை வேண்டுவோம். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அத்தகைய அன்பின் அருளை, மன்னிப்பின் அருளை தந்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்குரிய அருளை தர இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். கடவுள் நம் தந்தையாக இருக்கிறார், நாம் அவரது பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நமது விண்ணப்பங்களை எடுத்து கூறி ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று மொழிந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்திற்கு ஏற்ப உலகெங்கும் அமைதி குடிகொள்ள வேண்டும் என்பது உமது திட்டம். எனவே போரால் அமைதி இழந்து கிடக்கும் நாடுகளில் நீர் வழங்கும் உலகம் தர இயலாத அமைதி நிலவவும், மாந்தர் அனைவரும் ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டுடனும் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இதுவரை உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கும் கடந்த கல்வியாண்டில் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்களுக்காகவும் நன்றி உணர்வுடன் நன்றி கூறுகின்றோம். புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் எம் மாணவ மாணவியர் அறிவு, ஞானம், ஒழுக்கம் இவற்றை பெற்று தங்களது ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொள்ளும் எண்ணத்துடன் இப்பொழுது முனைப்புடன் வாழ உமது அருள் ஆசீரை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவிகள் அனைவரும் மீட்பராம் இயேசுவை பின்பற்றி இவ்வுலகில் அமைதியின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் பாராது மக்கள் நலம் பேணி மக்களின் நல்வாழ்வு திட்டங்கள் மற்றும் முயற்சிகளில் அக்கறை கொண்டு நாட்டின் அரசியல், சமூக, சமய, பொருளாதார, பண்பாட்டு, கலாச்சார மேம்பாட்டை மனதிலிருத்தி உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய வாஞ்சியோடு நாங்கள் முன்னால் எடுத்து வைத்திருக்கிற எங்களது உள்ளத்து வேண்டுதல்களுக்கு நீர் கனிவுடன் செவி சாய்த்தருளும். தூபம் போல் எங்கள் ஜெபம் உம்மை நோக்கி மேல் எழும்பி வருகிற வேளையில் நீர் எங்கள் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற அன்பு கடவுளாக இருக்கிறீர். முன்னால் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற எங்களது உள்ளத்து வேண்டுதல்களுக்கு உமது அன்பு திருமகனும் எங்களது ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்து வழியாக செவி சாய்த்தருள வேண்டும் என
உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஏழை எங்கள் உள்ளத்தை ஏந்தி கட்டில் தாங்கியே வாழ்வும் செயலும் சிந்தனையும் வாஞ்சையோடு அளிக்கின்றே. ஏற்றருள் வீரியம் பிதாவே, ஏற்றருள் வீரியம் பிதாவே. நீலகின்ன ரசமரிலே நீத்துளி போலே கலந்து நேச இயேசுவின் பாசத்திலே நிரந்தரமாய் நான் நிலைத்திடவே ஆசை கொண்டேன், அருள் புரிவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் எங்கள் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் திருத்தூது நிர்வாகி ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள்,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் அருளுகின்ற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக, எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவை வாழ்க வாழ்க, இயேசுவை வாழ்க வாழ்க, இயேசுவை வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக, எல்லாம் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவை வாழ்க வாழ்க, இயேசுவை வாழ்க வாழ்க, இயேசுவை வாழ்க வாழ்க. இயேசுவே, உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உனையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. இயேசுவே, உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உனையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. நலம் தரும் நல்லவரே, எழுந்திங்கு வாருமையா. குறையில்லா புது வாழ்வு தருபவர் நீர் அல்லவா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி ஆண்டவா உன்னை துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக, எல்லாம் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவை வாழ்க வாழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மிலே ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் இத்திருவுணவு என்றென்றும் ஒற்றுமையை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
ஆ